Hello friends, welcome to our channel. ரொம்ப டேஸ்ட்டாக முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துடலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க முருங்கைக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவில் நல்லா முருங்கைக்காயில் பிடிக்கணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கனால நான் இதில் சேர்க்கலை. நமக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ட்ரையாக வேணும்னா நம்ம தண்ணியை சேர்க்க தேவையில்லை. இது நல்லா ட்ரை ஆனதும் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.